எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அதாவது புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில புற்றுநோய்கள் இப்போ வரலாற்றில் சில புற்றுநோய்கள் எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமல் தானாக மறைந்த கதைகள் உண்டு. ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிபிசியில் வந்த இந்த ஆர்டிக்கல், அதாவது த மிஸ்டீரியஸ் மிராக்கிள் கேசஸ், மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறல்ல, அந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கிள் நடந்த 5 புற்றுநோய்கள் எப்படி எந்தவித மருந்துமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தானாக சரியாக போச்சு அப்படிங்கிறதையும், அப்படி தானாக சரியாக போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறதையும், நம்மளுக்கு புற்றுநோய்க்கு நாளைக்கு இதுவே ஒரு சிறந்த ஒரு முறையாக கூட மாறலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆர்டிக்கலை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். 5 புற்றுநோய்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் புற்றுநோய் வந்து தோள்களில் வந்த கேன்சர். 74 வயது பெண்மணிக்கு அவங்களோட இடது காலில் வந்து கருப்பு கலரில் பலவிதமான லீஷன்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த லீஷன்கள் வந்து அவங்க 74 வயசு அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த கால் முழுக்க பரவிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கால் முழுக்க இந்த புற்றுநோய் இருக்கிறதுனால டாக்டர்களுடைய ஒரே ஆப்ஷன் வந்து கால்களையே அகற்றுறது தான். அப்படியே கால்களை அகற்றினாலும் இப்போ 74 வயசுல அகற்றப்பட்ட கால்களை கொண்டு இன்னொரு புது காலை பொருத்தி, செயற்கை காலை பொருத்தி அவங்களுக்கு நடைய பழக்கிறது, அவங்கள பழக வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் யோசிச்சுக்கிட்டு இதை நம்ம சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் 20 வாரத்தில் டாக்டர்களோட கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற்றுநோய் மறைஞ்சு போகிறத பார்க்குறாங்க. தோல் புற்றுநோய். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி இது நடக்கக்கூடிய சாத்தியம்? இது வந்து ஸ்டேஜ் 3 அப்படின்னு 3ஆம் கட்டத்தில் டயக்னோஸ் பண்ணப்பட்ட ஒரு புற்றுநோய் வந்து எப்படி இந்த அளவுக்கு தானாக மறைஞ்சு போச்சு? இப்போது பாதிக்கப்பட்ட பெண் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கடவுளை கும்பிட்டுட்டேன், அந்த இடத்துல வச்சேன், கால்கள் மேலே வச்சேன், அவர் தான் என்னை காப்பாற்றினார், இட் இஸ் த காட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளின் கை என் மேலே பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. பட் டாக்டர்கள் இதை வந்து அறிவியல் பூர்வமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க, ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. பட் சரியான காரணம் பிடிபடலைனாலும் வீடியோவில் சொல்கிறேன் நான் இது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ இது வந்து ஸ்கின் கேன்சர். அடுத்து 2வது கேன்சருக்கு வருவோம். இவங்க வந்து யூகே இருக்காங்க. பல காலமாக வந்து குழந்தையின்மை பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆராய்ச்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்களோட குடல் பகுதியான இந்த ரெக்டம், அவங்களோட கர்ப்பப்பை பகுதியான இந்த யூட்ரஸ், இந்த 2 பகுதிகளுக்கு இடையில ஒரு கட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த கட்டி வந்து ஒரு புற்றுநோய் கட்டியாக இருக்குது. அதே சமயம் இந்த டயக்னோசிஸ் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. இப்போ கர்ப்பமாகி அவங்க குழந்தை உருவாகிடுச்சு. இனிமேல் நம்ம அந்த டியூமர், அந்த புற்றுநோய் போய் நம்ம இனிமேல் தொடர்றதை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்ப்பகாலம் நல்லபடியாக நடக்குது, குழந்தை நல்லபடியாக பிறக்குது. குழந்தை பிறந்த பின்னாடி திருப்பி புற்றுநோய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல புற்றுநோய் இருந்த சூடே தெரியாமல் புற்றுநோய் காணாம போயிருக்கு. ஸோ இது 2வது. 3வது கேன்சர், இது வந்து இரத்த புற்றுநோய், மைலாய்டு லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரத்த புற்றுநோய் ஒரு அக்ரெசிவ் கேன்சர், ரொம்ப தீவிரமாக ஈஸியாக நல்லா பரவக்கூடியது, வேகமாக பரவி ஆளை கொல்லக்கூடிய புற்றுநோயாக இருந்தாலும் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் இந்த ஆர்டிக்கலோட ரிப்போர்ட் படி 46 பேஷண்ட்ஸ் வந்து எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் தானாகவே அந்த இரத்த புற்றுநோய் மறைஞ்சு போகிறத பார்த்துருக்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணர்கிட்ட இதை பற்றி சொன்னோம்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா அப்படிங்கிற இந்த இரத்த புற்றுநோயுமே வந்து எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் தானாக மறைஞ்சு போனதை ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த புற்றுநோய்கள்லாம் விட்டுருங்க. அடுத்து 4வது நான் சொல்லக்கூடியது, இது வந்து குழந்தைகளில் வரக்கூடியது. இது வந்து இதுக்காகவே பெயர் பெற்றது. பெரும்பாலும் வந்து இந்த புற்றுநோய்ங்கிறது குழந்தைகளில் பார்க்க முடியும். இது வந்து தானாகவே மறைஞ்சு போகிறதுக்கு பெயர் பெற்றதுங்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தானாகவே மறைஞ்சு போகுது. அது என்ன புற்றுநோய் அப்படின்னா நியூரோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நியூரோபிளாஸ்டோமா அந்த பேருக்கு ஏற்றாப்புல நியூரோ நரம்புகளில் வரக்கூடிய புற்றுநோய். ஸ்பைனல் நர்வ் ரூட் இருக்கு இல்லையா, இது வந்து 2வது காமனான இடம் இந்த புற்றுநோய் வரத்துக்கு. முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு கேப்பு போட்டாப்புல உங்களால் பார்க்க முடியுதா, இதுதான் அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த அட்ரீனல் சுரப்பியில் தான் இந்த நியூரோபிளாஸ்டோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவது பகுதி வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய இந்த இடத்துல வரும். ஆக இந்த ரெண்டு இடத்துலையும் வரக்கூடிய இந்த புற்றுநோய்ங்கிறது பார்க்க பயமாக இருக்கும். குழந்தைகளில் வந்து வயிறு அப்படியே பெருசாக வீங்கி போய் பெரிய ஒரு புற்றுநோயாக தெரியும் நியூரோபிளாஸ்டோமா. ஆனால் இது வந்து வந்த வேகத்தில் தானாகவே வரைஞ்சி போகக்கூடிய வகையில் இருக்குது இந்த புற்றுநோய். இது வந்து மெயினாக நரம்புகளில் வருது, நர்வ் ரூட்ஸில், நர்வில் வருது. நியூரோ அப்படின்னா அந்த பேருக்கு ஏற்றாப்புல நரம்பில் வருது. இந்த நரம்புகளில் வரக்கூடிய இந்த நியூரோபிளாஸ்டோமா நிறைய பேருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக அது மறைஞ்சு போகிறதையும் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டேஜ் 3 நியூரோபிளாஸ்டோமான்னு சொல்லிட்டு இந்த சிடி ஸ்கேனில் பார்க்கும்போது வயிற்றுப்பகுதி முழுக்க இது கிராஸ் செக்ஷன் தானே, இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய ஒரே கிராஸ் செக்ஷன் தான், சேம் லெவல் ஆஃப் கிராஸ் செக்ஷனில் இப்போ இங்கே இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது, அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி குறைஞ்சி நல்லாவே குறைஞ்சி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு இது அப்படியே ரெக்ரெஷன் ஆகுது, குறைஞ்சி போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இது நியூரோபிளாஸ்டோமா, குழந்தைகளில் வரக்கூடிய ஒரு புற்றுநோய். அடுத்த 5வது வில்லியம் பிராட்லி காலி. இவர் வந்து இந்த கேன்சர்கள், புற்றுநோய்கள் தானாக மறைஞ்சு போகிறதுல ஒரு புதிய முறையை ட்ரை பண்ணவர். இவர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் இன்னும் எஃபெக்டிவாக இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக வரலைனாலும் இவர் ரொம்ப முக்கியமான நபர். இவர் தான் வந்து இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெக் டியூமர், கழுத்தில் புற்றுநோயோட அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டு பார்த்துருக்கிறாரு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பேஷண்ட்டுக்கு பயங்கரமான காய்ச்சல், மிக அதிகமான காய்ச்சல், உடம்பு பூரா செப்சிஸ் ஆன மாதிரி காய்ச்சல், தோள்கள்லையும் அந்த தொற்றுக்கள், அந்த காய்ச்சல்னால தோள்கள்லையும் தொற்று கிருமிகள் பரவி தோள்கள்லாம் அப்படியே அந்த செதிலாக புண்ணா ஒரு பெரிய காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து குணமாகறதுக்கான மருந்துகள் கொடுக்குறாங்க. என்னடா இது புற்றுநோயோடு வந்திருக்காரு, திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, சரி காய்ச்சலை குணமாக்குவோன்னு கொடுக்குறாங்க மருந்து. காய்ச்சல் அந்த டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி காய்ச்சல் சரியாக போகும்போது பார்த்தா கழுத்தில் இந்த புற்றுநோயும் காணாம போயிடுச்சு. இப்போ இவர் இது மாதிரி பார்க்கும்போது, இவர் இதை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இது என்ன காரணமாக இருக்குது, புற்றுநோய் இந்த ஸ்டேஜில் ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து புற்றுநோய் காணாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களுக்கு வந்து காய்ச்சலா. அதனால் ஹிடேட் ஒரு விஷயம் பண்ணார், ஃபீவர் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, கோலிஸ் தெரப்பின்னு இதுக்கு பேர், எபிடெமியாலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ். இன்னி வரைக்கும் இது வந்து இதுக்கு வரல, மெயின் ஸ்ட்ரீமாக வரலை. பட் இருந்தாலுமே இந்த புற்றுநோய்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேன்சர்லேருந்து குணமாகறதுக்கு, புற்றுநோயிலேருந்து அவங்க தானாக சரியாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதாவது ஒரு தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து டெங்கு ஃபீவராக இருக்கலாம், மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம், நிமோனியா காய்ச்சலாக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ், ஈவன் கல்லீரலில் பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்றாக இருக்கலாம், கொனோரியான்னு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றாக இருக்கலாம், பெரியம்மை சின்னம்மை நோயாக இருக்கலாம், பால்வினை நோயாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நோயினால் ஒரு பாதிக்கப்பட்ட காய்ச்சல்னால அவங்க அவதிப்பட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவரி ஆகும்போது பார்த்தா புற்றுநோய் காணாமல் போகிறது. ஆக நம்ம இப்போ டெங்கு ஃபீவர்னு வைங்களேன், இப்போ இருக்கிறதுலே இவர் வந்து, அதாவது டெங்கு ஃபீவர் எல்லாரையும் கொல்லக்கூடிய ஒரு நோய் கிடையாது, ரொம்ப அரிதாக தான் காம்ப்ளிகேஷன் காஸ் பண்ணும், பிரச்சனையை ஏற்படுத்தும். பெரும்பாலும் 5 நாளில் அந்த காய்ச்சல் சரியாக போய் 5 to 10 நாளில் ரெக்கவரி ஆகிறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ இந்த இருக்கிற தொற்றுக்கள்லேயே நான் சொன்ன தொற்று கிருமிகள், மலேரியா, அது இதுன்னு பெரிய பெரிய தொற்றுக்களில் இந்த டெங்கு தொற்றுக்கு கிருமி வைரஸ் இதை மட்டும் ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தி, அதாவது செயற்கைனா அந்த டெங்கு வைரஸை வந்து செலுத்தப்பட்டு அந்த காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல்லேருந்து இவங்க குணமாகும்போது இது கேன்சர் காணாமல் போகுதா, இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணார் பேசிக்கலாக. ஏன்னா 90% பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொற்று கிருமி சரி இருந்து அவங்க ரெக்கவரி ஆகும்போது கேன்சரை காணாமல் போகிறத பார்க்குறாங்க. அது எப்படி டாக்டர், இது என்ன முள்ளால் எடுக்கிற கதையாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது கேன்சர் செல்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத செல்கள், நம்ம அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய செல்கள். இப்போ அந்த வளர்ச்சி அடையக்கூடிய தேவையில்லாமல் வளர்ச்சி அடையக்கூடிய அந்த செல்களை அழிக்கணும் அப்படின்னா அது ஒருத்தரால் முடியும். அது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அணுக்கள். இந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள் வந்து புற்றுநோய் இருக்கும்போது இந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள் அது ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கு.
இப்போ திடீர்னு இன்னொரு தொற்று, ஒரு ஃபீவர், ஒரு பெரிய காய்ச்சல், ஒரு கிருமி தொற்றுன்னு ஏற்படும் போது தூங்கிக்கிட்டு இருந்த இந்த போராளிகள், தூங்கிக்கிட்டு இருந்த இந்த சோல்ஜர்ஸ்லாம் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு இம்யூனிட்டி எந்திரிச்சு அந்த கிருமி தொற்றை எதிர்த்து போராடி அந்த கிருமியை அழிக்க பார்க்குது. அப்படி கிருமியை அழிக்கும் போது அதோட ஒரு சைடு எஃபெக்டா புற்றுநோய் ஏற்படுத்தின விஷயங்களையும் இது சேர்ந்து அந்த செல்களையும் அழிச்சிடுது அப்படிங்கிறது ஒரு தியரி. நான் முன்னாடி சொன்ன நியூரோபிளாஸ்டோமால அதுல என்ன தியரி அப்படின்னா, அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா. இந்த புற்றுநோயில நர்வ் க்ரோத் ஃபேக்டர் NGF அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தேவைப்படுது இந்த புற்றுநோய் வளர்றதுக்கு. இந்த புற்றுநோய்கள் வெவ்வேறு இடத்துல பரவினது பின்னாடி இந்த NGF கிடைக்காம போகும்போது, அந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் இல்லாமல் போகும்போது இயற்கையாகவே அதுக்கு சத்து இல்லை. அந்த புற்றுநோய் செல்களுக்கு தொடர்ந்து பயங்கரமாக வளர்ச்சி அடையக்கூடிய செல்கள் இல்லையா. அப்போ மெட்டபாலிக்லி ஆக்டிவ் செல்களுக்கு நிறைய சக்தி தேவை. அந்த சக்தி கிடைக்காததுனால அது தானாக அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது இந்த புற்றுநோய்க்கு உண்டான தியரி. ஏன் தானாக மறைஞ்சு போகுது? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அமெரிக்கன் ஒரு கம்பெனி பிரைம் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த டெங்கு வைரஸை பயன்படுத்தி புற்றுநோயை குணப்படுத்தலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்னா எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். கீமோதெரப்பி ஒரு டோஸ், 2வது டோஸ்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிகள்லாம் கொட்டி தீவிரமான வயிற்று வலி, எதையுமே சாப்பிட முடியாமல் வாந்தி, நமக்கு கஷ்டப்படுறதுலாம் யாராவது நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுன்னு. ஆக அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருக்குல்ல. இது உடம்பே, அதாவது செயற்கையான மருந்துகள், கீமோதெரப்பி மருந்துகள் கொடுத்து அந்த புற்றுநோய் செல்களுக்கு மெட்டபாலிசம் அதை இம்யூனிட்டியை தடுக்கிறது. இந்த மருந்துகள் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் இம்யூனிட்டியை தடுத்து நிறுத்தி, இன்ஃபேக்ட் அந்த செல்கள்லாம் வளர்ச்சி அடைகிறத தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் நேர் ஆப்போசிட்டான ட்ரீட்மெண்ட். ஆனால் இன்னும் early ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் பயன்பாட்டுக்கு வர அளவுக்கு ப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்களும் இப்படிலாம் இருக்குங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணுறதுங்கிறது அதுவுமே தவறு. யாரும் அப்படிலாம் வெயிட் பண்ணிடாதீங்க. புற்றுநோய் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ஜென்ரல் பப்ளிக்கில். சில புற்றுநோய்கள், அது என்னென்ன புற்றுநோய்கள் இப்போ காமிச்சு இல்லையா, இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருக்குது, இல்லை டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆர்டிக்கலை நீங்கள் தாராளமாக இந்த ஆர்டிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா புற்றுநோய்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை. புற்றுநோய்ங்கிறது இப்போ சளி காய்ச்சல் மாதிரி கடை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. புற்றுநோய் அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும். இது எந்த மாதிரி கொண்டு போகலாம், ட்ரீட்மெண்ட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் இது டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. டாக்டராக இருந்தாலும் யாரும் ரஷ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எதையும் தனியாக முயற்சி பண்ணாதீங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல வர்றது. டேஞ்சர். தனியாக இப்படிலாம் இருக்குது, நான் வெயிட் பண்ணல, புற்றுநோய் தானாக சரியாயிடும், நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அது தப்பு. இதுக்கு நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தேவையில்லாமல் நீ டேஞ்சரில் மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் இந்த விஷயத்தை இப்போ நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக புற்றுநோய் குறித்து இந்த விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமானது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்கள் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.